வாத்து கறி பிரியரா நீங்கள் அப்போ இந்த மசாலாவை யூஸ் பண்ணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இந்த கிரேவிக்கான ஹைலைட்டே நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவும் இடித்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தாங்க. நான் இன்றைக்கி ஒரு முழு வாத்து எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வாத்துனாலே 1 கிலோக்குள்ளே தாங்க இருக்கும். அதுக்கு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, இது எல்லாத்தையும் இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப இடிச்சிடக்கூடாது, 1 2 இடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வரமிளகாய், மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழி, மட்டன், பிராய்லர் சிக்கன் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன். இதில் தான் குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் விட்டு பட்டை, சோம்பு, இடித்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அளவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாத்தில் அதிகமாக கொழுப்பு இருக்கிறதுனால அதுவே நிறைய எண்ணெய் விடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஜென்ரலாகவே சிக்கன் மட்டனுக்குலாம் அதிகமாக மல்லித்தலை சேர்ப்பாங்க. மீன் குழம்புக்கு மட்டும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாத்தை சேர்த்துக்கலாம். வாத்து சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இதோட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி மூடி வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாத்துக்கறியை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்து கிரேவியோட மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வாத்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். சாதத்து கூட சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம குக்கரில் வேக வச்சதோடையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு புரோட்டாவுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வாத்து கிரேவி ரிச் அரோமாவோட சூப்பர் டேஸ்ட்டோட ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதம், புரோட்டா, இட்லி, சப்பாத்தி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். புரோட்டா கூட ஆனால் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சாதத்து கூட ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த மெத்தட் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.